இறையரசை போதித்தார். திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து இயேசுவுக்கு பின் அவரது பணியை தொடர்ந்து ஆற்ற அவர்களை தயார் செய்தார். இயேசு தேர்ந்தெடுத்தவர்களுள் சில சீடர் எருசலேமுக்கு திரும்பி வந்த பின் அவர்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்று சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அன்னை மரியாவோடும் இணைந்து இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நமது வாழ்விலும் ஜெபம் முதலிடம் பெற வேண்டும். ஜெப சூழ்நிலையில் எப்போதும் எந்நிலையிலும் இணைந்து வாழ வரம் வேண்டி இம்முதல் வாசகத்தினை கவனமுடன் கேட்போம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 முதல் 14 வரை. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 முதல் 14 வரை. பின்பு அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பார்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.